யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாரோ நிக்கிற மாதிரி அவங்க ஷேடோ தெரியுது பாரு. ஒருவேளை நான் யாராவது இங்க பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். நீ இப்ப கயிறு அவுக்கலன்னா என்ன வேணா நடக்கலாம். சீக்கிரம் அவுத்து விடு. இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. பிரக்யா தான் தப்பிச்சிட்டாளே. அப்படி இருக்கும்போது அவ எப்படி திரும்ப இங்க அண்ணனோட கரெக்ட் அவ அண்ணனை காப்பாத்த வந்திருக்கா. அவங்க 2 பேரும் தப்பிச்சு போறாங்க. ஓ மை காட். என்னாச்சு மேடம்? ப்ராப்ளமா? டெல் மீ. பிரபா, என்ன பண்ண நீ? பாட்டி, இதை விட்டா எனக்கு வேற வழி தெரியல. இப்போ நான் செஞ்சிருக்கிறது தான் கரெக்ட். பிரபா, நீ என்ன ஆண்டி, உங்களை அடிச்சு போட்டுட்டு பிரக்யாவை கிட்னாப் பண்ணிட்டு போனாங்களே, இப்போ இவளை மயக்கி தான் அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வர போறோம். பிரக்யா சீக்கிரமா அவுத்து விடு. ஏன் இவ்வளவு லேட் பண்ணிட்டு இருக்க? இல்லங்க, வர மாட்டேங்குது. ரொம்ப டைட்டா கட்டி இருக்காங்க. பிரக்யா, நீ கயிறு அவுக்கலனா அவங்க இங்க வந்தாங்கன்னா அவங்களோட சண்டை போட முடியாது. சீக்கிரம் அவுத்து விடு, சீக்கிரம். நீங்க அவங்களோட சண்டை போடுவீங்களா? நமக்கு வேற ஏதாவது சாய்ஸ் இருக்கா? தனியா சண்டை போடுவீங்களா? இல்ல, ஆர்மியை கூட்டிட்டு வந்திருக்கேன். அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. கயிறு அவுத்து விட அவங்களை எழுப்பி விடுறேன். அவங்க எல்லாரும் கூட சண்டை போட்டு நீங்க ஜெயிச்சிடுவீங்க. Absolutely yes. நீ வரதுக்கு முன்னாடி நான் இவங்களை எப்படி அடிச்சேன்னு உனக்கு தெரியாது. அடிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்க இன்ஃபர்மேஷனே என்கிட்ட சொன்னாங்க. வந்தா வரட்டும், விடு. முதல்ல நீ கயிறு அவுத்து விட, அதுக்கப்புறம் இவங்களை என்ன பண்றேன்னு பாரு. சரி, ஒருவேளை இங்க யாராவது ஒருத்தர் தனியா வந்தாங்கன்னா அவரை நீங்க ஈஸியா அடிச்சிருவீங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் வருவான்னு என்ன கேரண்டி இருக்கு? 4-5 ரவுடிங்க சேர்ந்து இங்க வந்தாங்கன்னா அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்களையும் அடிச்சு போட்டுருவீங்களா? ஒருவேளை அவங்க வந்து மறுபடியும் உங்களை தலையில அடிச்சாங்கன்னா நீங்க தாங்க மாட்டீங்க. ரொம்ப வீக் ஆயிடுவீங்க. தலையில அடிச்சா உங்களோட மெமரி லாஸ். ஆல்ரெடி மறந்துட்டீங்க, இன்னும் நிறைய மறந்துட்டீங்கன்னா இதெல்லாம் என்னால அஃபோர்ட் பண்ண முடியாது. பைத்தியமா பிடிச்சிருக்கு. எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. எந்த விஷயமா இருந்தாலும் என் மெமரி லாஸோட ஏன் லிங்க் பண்ற நீ? என்னோட மெமரி தானே லாஸ் ஆச்சு, உனக்கு என்ன லாஸ் ஆச்சு? என்னோட மெமரிக்கு உனக்கும் சம்பந்தம் என்ன? என்ன பண்ண போறேன்னு சொல்லணும் தான் இருக்கு. ஆனா இப்ப அதுக்கெல்லாம் டைம் இல்ல. பாயிண்ட் என்னன்னா, நீங்க யார் கூடவும் சண்டை போடக்கூடாது, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அவங்க இப்ப வந்துட்டாங்கன்னா என்ன ஏதாவது யோசிக்க விடுங்க. சீக்கிரமா யோசி. அந்த பிரக்யா அங்கதான் இருக்கா. அண்ணன் கூட தான் இருக்கா. அவன் ரூம்ல தான் இருக்கா. அவங்க தப்பிச்சு போறாங்க. பிரக்யா இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டா. மறுபடியும் ஏன் அவ இங்க வரப்போறா? போனவ திரும்ப வரக்கூடாதா என்ன? இங்க பாரு, அவளை நான் என் கண்ணால பார்த்தேன். அவ அண்ணனோட கட்ட அவக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தா. கண்டிப்பா அவங்க தப்பிச்சு போறாங்க. ப்ளீஸ் ஏதாவது பண்ணி அவங்கள தடுத்து நிறுத்து. நிஜமாவே அவ வந்திருக்காளா? உடனே அங்க போய் செக் பண்ணணும். சரி வா, அங்க போலாம். உனக்கு மூளை ஏதாவது குழம்பிடுச்சா? அண்ணன் கண்ணுல மட்டும் நான் பட்டேன், அதுக்கப்புறம் அவ்வளவுதான். அட, இந்த மாஸ்க் இருக்குல்ல, அதை எடுத்து நீ போட்டுக்க. என் கூட வா, நம்ம போய் பார்க்கலாம். இத நீயே வச்சுக்க நிகில். உனக்கு மூளை குழம்பி போச்சு. உன்னால யோசிக்க முடியல. லூசு மாதிரி பேசிட்டு இருக்க. இந்த மாஸ்க நான் போட்டுக்கிட்டா அண்ணனால என்ன கண்டுபிடிக்க முடியாதா? இந்த ட்ரெஸ் பார்த்து கண்டுபிடிக்க மாட்டானா? அவனுக்கு என் வாய்ஸ் தெரியாதா? அவனோட தங்கச்சி நான். அது மட்டும் இல்லாம அங்க வந்து நான் என்ன பண்ண போறேன்? அவங்க கிட்ட கேட்சி சொல்றியா தப்பிச்சு போகாதீங்கன்னு? ப்ளீஸ் நிகில், ப்ளீஸ் டூ சம்திங். உடனே போய் அவங்களை எப்படியாவது தடுத்து நிறுத்து. ப்ளீஸ் கோ. என்னண்ணே இது? உங்களை எவ்வளவு தேனி கடிச்சிருக்கு? டேய், முதல்ல வா மூஞ்சிய பாரு நீ. ஏய், பாஸ் அப்படி பேசாத. நல்லா சொல்றா. நான் பாஸ் அவன் மறந்துடுறான். சீக்கிரம் கதவை தர. சீக்கிரம் போய் கதவை தர போ. கதவை திறக்கிறதுக்கு எதுக்கடா இவ்வளவு டைம் எடுக்கிற? கஜானாவா இது? சீக்கிரம் திறடா. சீக்கிரம்டா. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. 1 2 போ. அபி கூட உள்ள வேற யாராவது இருக்காங்களான்னு செக் பண்ணு. போ, சீக்கிரமா போ.
எனக்கு என்ன பண்றதுன்னே ஒண்ணும் புரியல. யாருமே எதுவுமே யோசிக்காதீங்க. பிரபா இப்ப பண்ணதுதான் கரெக்ட். இந்த தனு முழிச்சிருந்தானா இன்னும் நிறைய பிரச்சனையே நமக்கு கொடுத்துருப்பா. நம்ம உடனடியாக அந்த இடத்துக்கு போகணும். நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா பிரக்யாவும் அங்கதான் இருக்காங்க. 2 பேர் உயிர்மை ஆபத்துல இருக்கு. நம்ம இப்போவே கிளம்பணும். அதெல்லாம் சரிதான். ஆனா நம்ம எல்லாருமே அங்க போயிட்டோம்னா அதுக்கப்புறம் இவ எழுந்து புது பிரச்சனை எதையாவது உருவாக்க போறா. இவ இப்ப நம்ம எல்லாருக்குமே பெரிய பிரச்சனையா மாறிக்கிட்டு இருக்கா. ஆனா இப்ப இவ கூட இவளை விட பெரிய பிரச்சனையா இருக்க போறா. அது யார் தெரியுமா? நம்ம இந்து தான். இந்து, உனக்கு தெரியும்ல, இவ இப்படி மயக்கமா இருந்தாதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. ஒருவேளை முழிச்சுக்கிட்டான்னு வை, என்ன பண்ணுன்னு உனக்கு தெரியும்ல. அக்கா, நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. நான் இவள ஒரு அடி அடிச்சேன்னா மறுபடியும் மயங்கி கீழே விழுந்துருவா. சபாஷ். ஜானகி, நீ கூட இந்துவோட வீட்லயே இரு. 1க்கு 2 பேரா இருந்தீங்கன்னா அப்ப இன்னும் நல்லா இருக்கும். இவளால ஏதாவது பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கலாம். சரிங்கம்மா, நான் இங்கேயே இருக்கேன். ஆனா நீங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. முதல்ல சீக்கிரமா இங்க இருந்து கிளம்புங்க. சரி வாங்க, இப்பவே புறப்படலாம். இனிமேல டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். போற வழியில போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரி சரி, நீங்க முதல்ல கிளம்புங்க. நீங்க அங்க போயிட்டு மறந்துடாம எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. பண்றோம். கண்டிப்பா ஃபோன் பண்ணணும். என்னாச்சு பிரதர்? ஏதாவது அட்ரஸ் தட்டுறீங்களா? இல்ல சார், இங்க யாருமே இல்ல. எப்படி இது பாசிபிள்? அவ பிரக்யாவை இங்க பார்த்தேன்னு சொன்னா, அப்ப பிரக்யா இங்க தானே இருக்கணும். ஆனா அவ எங்க? பிரக்யா அங்கதான் இருக்கா. என் அண்ணன் கூட இருக்கா. அவன் ரூம்ல இருக்கா. அவங்க தப்பிச்சு போறாங்க. சார், நீங்க ஏதாவது யோசிக்கிறீங்களா? இல்ல, அது ஒண்ணு இல்ல. இங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருந்த? ராக் கான்சர்ட்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். வெளியில லட்சக்கணக்கான ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே எனக்காக அபி அபி உனக்காக வெயிட் பண்றோம்னு சொல்றாங்க. யார் இங்க வந்தாங்க? இங்க யாரு வந்திருக்காங்க? ஃப்ளார்ஸும் கொண்டு வந்தாங்க. உன் பின்னாடி இருக்கு பாரு, அங்க பாரு. என்ன கேட்டாலும் நீ அதுக்கு ஸ்ட்ரெயிட்டா பதில் சொல்லவே மாட்டியா? நீ எக்கு தப்பா கேள்வி கேட்டா ஒழுங்கா அப்படி பதில் சொல்ல முடியும்? இந்த மாதிரி கேள்விக்கு இந்த மாதிரி தான் பதில் கிடைக்கும். இங்க என்ன தவிர வேற யாரும் இல்லைன்னு தெரியுதுல்ல. சரி, அவ்வளோ ஏன்? நீ இங்க இருக்கும்போது உன்னை மீறி யாரும் உள்ள வர முடியாதுன்னு உனக்கும் நல்லா தெரியும். அப்படியே என்னை இரிட்டேட் பண்ற. போய் நிம்மதியா உட்காந்து சீட்டு விளையாடுங்க போங்க. உன்னோட வாய் இப்ப ரொம்ப நீளுது. கை கூட நீளமா தான் இருக்கு. அது உனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் என் கையை கட்டி வச்சிருக்க. நீ சண்டை போட எப்படியும் உனக்கு தைரியம் இல்லை. தைரியம் இருந்தா உன் ஃபேஸை காட்ட பார்க்கலாம். இந்த கேவலமான மாஸ்க் போட்டு மூடி வச்சிருக்கல, அதை எடு பார்க்கலாம். சார், இவன் ஓவரா பேசிட்டு இருக்கான். வாயிலேயே ஒண்ணு கொடுக்கவா? இங்க பாரு மிஸ்டர் அபிஷேக், வெளியில வேணா நீ பெரிய ராக் ஸ்டாரா இருக்கலாம். ஆனா நீங்க ஒண்ணுமே கிடையாது. இங்க ஒரே ஸ்டார், அது நான் தான். இங்க எந்த ரூல்ஸும் இல்லை. அதனால நான் இப்போ உன்கிட்ட கேட்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொன்னா அது உன் உயிருக்கு தான் ரொம்ப நல்லது. இல்ல நான் இப்ப இவனுக்கு ஆர்டர் கொடுத்து. என்ன தொண்டையில கிச்சு கிச்சா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் இவனுக்கு ஆர்டர் கொடுத்து உன்னை கொல்ல வேணான்னு சொன்னேன். ஆனா மறுபடியும் இவனுக்கு ஆர்டர் கொடுத்து உன் உயிரை நான் மேல அனுப்பிடுவேன் சொல்லிட்டேன். என்ன புரிஞ்சுதா அபி? அப்படியா? ஆர்டர் கொடுப்பாரான் ஆர்டர். ஆள் பார்க்க காமெடியா இருக்க, பெரிய கேங்ஸ்டர் மாதிரி பேசுற. ஆக்சுவலா நீ ஒரு ப்ரீ மான்சூன் கிளவுட் மாதிரி. உங்ககிட்ட இருந்து சவுண்டு மட்டும்தான் வரும், ஆனா மழை வராதுல்ல. ப்ரீ மான்சூன் கிளவுட்ல இருந்து மழை பெய்யாதுல்ல. ஆமா, மழை பெய்யாது, இடி மட்டும் தான் இடிக்கும்.
ஆக்சுவலா நீ இவங்கிட்ட என்ன கொல்ல ஆர்டர் கொடுத்தல, அது ஏன் கொடுத்தனா நீ என்னை பார்த்து பயப்படுற. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன கொல்ல வேண்டாம்னு சொன்னல, அதுவும் எதுக்குன்னு நினைக்கிற? ஏன்னா அது என் மேல இருக்கிற பயத்தினால. ஸோ இன் ஷார்ட், நீ 1 நம்பர் கோழை. அதனால தான் என் கட்டை நீ அவுத்து விட மாட்டேங்கிற. உன் முகத்தையும் மறைச்சு வச்சிருக்க. கரெக்டா? தைரியம் இருந்தா என் கட்டை அவுத்து விட்டுறான். நீ என் ஆண்மையை செக் பண்ணிட்டு இருக்கியா? செக் பண்றதா? அது உங்ககிட்ட இருந்தா தானே நான் செக் பண்றதுக்கு. நீ ஆம்பளை மாதிரி, ஆனா ஆம்பளை இல்ல. ஒருவேளை ஆம்பளையா இருந்திருந்தா பொண்ணை போய் கிட்னாப் பண்ணிருப்பியா? சரி, அதை விடு. ஒருவேளை ஆம்பளையா இருந்திருந்தா பொண்ணை கட்டி வச்சிருப்பியா நீ? இல்லையே. சரி, நீ ஆம்பளைங்கிறத ப்ரூவ் பண்ணணும்னா முதல்ல இதை அவுத்து விட்டு, அதுக்கப்புறம் நீ எந்த அளவுக்கு ஆம்பளைங்கிறத நான் உனக்கு நிரூபிக்கிறேன். உன்னை அடிக்கிற அடியில அடி எங்க பட்டது, எங்க வலிக்குதுன்னு நீயே கன்ஃபியூஸ் ஆயிடு. இங்க பாரு மிஸ்டர் அபிஷேக், நீ என் கூட ஒழுங்கா நடந்துக்கிட்டனா அது உனக்கு நல்லது. அப்படி இல்லைன்னா உன் நிலைமையை எப்படி மாத்துவேன்னு அது எனக்கே தெரியாது. ஒரே ஒரு தடவை கட்ட அவுத்து விடுறா, அப்புறம் யாரோட நிலைமையை யாரு மாத்துறாங்கன்னு காட்டுறேன். ஏய், ஓவரா பேசுற, நீ ஓவரா பேசுற. சார், நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. இல்லனா ஏய், வேண்டாம் வேண்டாம். நான் சொல்றது கேளு. உன் பாஸ் எதுக்கும் வேலைக்கு ஆக மாட்டான். உன்னையும் கொல்ல விட மாட்டான், அவனும் கொல்ல மாட்டான். ஒண்ணு பண்ணு, இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ஹாப்பியா எக்ஸசைஸ் பண்ணிக்க. அட்லீஸ்ட் உன் பாடியாவது ஃபார்ம் ஆகும்ல. சார், நீங்க எதுக்கு ஆர்டர் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? நான் சொல்றது ஒழுங்கா கேளு. இவன் உன்னை வெறுப்பேத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ இப்படி பண்ணணும் தான் அவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான். நான் சொல்றது கேளு. இவனை நீ எதுவுமே பண்ணுவேன்னா அந்த ட்ரம்மை கீழே போடு. அந்த ட்ரம்மை கீழே போடு. அடிடா, உங்க அம்மா மேல சத்தியம் அடி. கேஸ். ஒன்னும் பிரக்யா அங்கதான் ஒழிஞ்சிட்டு இருக்கா. சார், அங்க யாரோ இருக்காங்கல்ல? அங்க இல்ல, பின்னாடி பக்கம் இருக்காங்க. ஏய், இங்க இருந்து போயிடு. போ போய் செக் பண்ணு. போ. ஏய் முட்டாள், சொல்றத கேளுடா. ஏய், உன்னடா முடிஞ்சா வந்து அட்ரா, வாடா. அவன் உன்னை வெறுப்பேத்துறான். அங்க யாராவது இருந்தா தானே கிடைக்கிறதுக்கு. ஒன்னும் போச்சு, அவன் மாட்டிக்க போறான். ஏய், தத்திங்களா, எங்கடா போனீங்க? அண்ணா வந்துட்டு இருக்கோண்ணா. என்னண்ணா இந்த சத்தம் எங்க இருந்து வந்தது? தெரியலண்ணா. தெரியலன்னா என்ன அர்த்தம்? நீங்க எல்லாரும் இங்க தானே இருந்தீங்க. எங்க இருந்து வந்ததுன்னு தெரியலையே. ஆமா, தெரியாது. நான் சொல்றத கேளுங்க. சொல்ல. நீங்க எல்லாரும் இங்கே இருங்க. ஓகே. உள்ள இருந்து யாருமே வெளியே வரவே கூடாது. ஓகேண்ணா, யாரும் வரமாட்டாங்க. நீங்க என் பின்னாடியே வந்துடாதீங்க. இல்ல, வரமாட்டோம். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. பின்னாடி கொஞ்சம் சொரிஞ்சு விடுறியா ப்ளீஸ்? ரொம்ப அரிக்குது, சொரிஞ்சு விட. ப்ளீஸ் சொரிஞ்சு விட. பின்னாடி ரொம்ப இச்சிங்கா இருக்கு. சார், அங்க யாருமே இல்லை. சரியான டைம்க்கு நான் அங்கிருந்து கிளம்பிட்டேன். ஒருவேளை நான் இங்கே இருந்தேன்னா இவங்க கண்டிப்பா என்ன பாத்துருவாங்க. இவங்க என்ன பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ரூமை விட்டு நான் வெளியில போயிடணும்.
எப்படியும் வெளியில வந்துட்டேன். இப்ப நான் ஒழுங்கா பிளான் போட்டு ஏதாவது பண்ணணும். யார் கண்ணிலையும் படாம நான் மறுபடியும் உள்ள போறதுக்கு வழியை கண்டுபிடிக்கணும். அப்பதான் நாங்க 2 பேரும் தப்பிக்க முடியும். இங்க எனக்கு ஏதாவது கட்ட மாதிரி கிடைச்சா நல்லா இருக்கும். கத்தி கிடைச்சா கூட ஓகே தான். அப்பதான் அதை வச்சு அந்த ரவுடிங்களை என்னால பயமுறுத்த முடியும். இங்க எதுவுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குதே. இந்த சார்ட் பேப்பர் ஒருவேளை யூஸ் ஆகலாம். இதையும் எடுத்துப்போம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சா ஆலியா? இதுக்கு மேல சும்மா இருக்கக்கூடாது. நீ அந்த இடத்துக்கு போறது நல்லது. என்னால உள்ள போக முடியாது, பட் வெளியில இருந்து பாத்துக்கிறேன். என்ன, இந்த ரூம்ல இன்னொரு கதவு இருக்கா? அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்க முடியலையே. என்னால உள்ளேயும் போக முடியாது. அண்ணன் என் குரலை கேட்டாலோ இல்லை என்னை பார்த்தாலோ அவ்வளோதான், நான் செத்தேன். நான் அந்த இடத்துலயே போய் நிக்கிலுக்காக வெயிட் பண்றேன். அவனே வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லட்டும். நல்லா செக் பண்ணி பார்த்துட்டல. வேணும்னா 1க்கு 2 வாட்டி செக் பண்ணிக்கோ. இல்லைன்னா யாரோ வந்துட்டாங்கங்கிற பயம் மனசுல இருந்துகிட்டே இருக்கும். ஒருவேளை பின்னாடில இருந்து யாராவது வந்துட்டா? என்ன இருந்தது? ஓ ஷிட், அது என்னோட மொபைல். ஐயோ, இது எதுக்கு எனக்கு முன்னாடியே தோணல? பிரக்யாவை பார்த்தா போதும், என் மூளை வேலையே செய்யாதே. அவ இங்க இருந்தப்போ போலீஸ்க்கு கால் பண்ணிருந்தா அவங்க இந்நேரம் வந்திருப்பாங்க. யாரையாவது ஃபோன் பண்றது கட் பண்ணுங்க, ரொம்ப கூசுதே. கண்ட்ரோல் அபி கண்ட்ரோல். டான்ஸ் பண்ணாத. ஒருவேளை மொபைல் இருக்கிறது தெரிஞ்சா அப்புறம் அதை உடைச்சிருவாங்க. இங்க பாரு, ஸ்ட்ரெயிட்டா நிலை. இல்லனா என்னடா பண்ணுவே நீ? ஒரு பக்கம் கிச்சு கிச்சு மூட்டுது, அதை எப்படியோ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். உன்னால ஃபோன் பண்ணவே முடியாது. ஏன்னா வீட்டுக்கு ஃபோன் பண்றதுக்கு உன்கிட்ட ஃபோன் ஒன்னு இருக்கணும். அதான் உன்கிட்ட இல்லையே. கரெக்ட் கரெக்ட். ஐயோ, தேவையில்லாம வாய் விட்டேன். இது அவங்களுக்கு புரிஞ்சு என் போனை எடுத்துட்டாங்கன்னா போச்சு. கற்பாம்பூச்சி போயிருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் உனக்கு கிச்சு கிச்சு மூட்டுதுன்னு நினைக்கிறேன். இவ உன் பாக்கெட்ல கையை விட்டு அந்த கருப்பாம்பூச்சியை வெளியில எடுத்துருவா. பாக்கெட்டை செக் பண்ண. சார் இருக்கு. இவனோட பாக்கெட்ல மொபைல் இருக்கு. இவ்வளவு நேரமா மொபைல் போன் அவன் பாக்கெட்ல இருந்திருக்கு. இது உங்க யாருக்குமே தெரியல. யூஸ்லெஸ். ஷிட். இப்போ என்ன பண்றது சார்? உடனே உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி எப்பேற்பட்ட தத்தியை பெத்திருக்கீங்கன்னு சொல்லு. ஆனா அம்மா இப்ப தூங்கி நிற்பாங்களே சார். டே முட்டாள், அதை உடைச்சிருடா. போதும், உடைஞ்சிடுச்சு. இப்ப நான் சொல்றத கவனமா கேளு. இந்த இடத்தை ஃபுல்லா லாக் பண்ணி வெளியில வந்து என்னை மீட் பண்ண.
புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுது சார். இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கான கடைசி சான்ஸும் போச்சு.